அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய தபால் அலுவலக வேலைகள், அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபு. மொத்தம் எத்தனை போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 44,228 கிராமின் தக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ் போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம், தக் சேவாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3,789 போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் உள்ளூர் மொழியை, அதாவது லோக்கல் லாங்குவேஜ், குறைந்தபட்சம் செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற தகுதிகள் அப்படின்ட்டு கணினி அறிவு, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க மற்றும் போதுமான வாழ்வாதாரத்தோடு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்ன அப்படின்னா 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு, 5/8/2024 அன்னைக்கு 40 வயசுக்கு உள்ளார இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, செல்ஃபோன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், இமெயில் ஐடி எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, ஃபோட்டோ மற்றும் சைன், இது எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இது அப்ளை பண்ணுற ஸ்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா உங்களோட செல் நம்பர் போட்டோம் அப்படின்னா அந்த செல்லுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுக்கணும். அதே மாதிரி மெயில் ஐடி கேட்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த ஓடிபியும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட பேர், அப்பா பேர், 10th எந்த வருஷம் முடித்தீங்க, டேட் ஆஃப் பர்த்து டீட்டெயிலெலாம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகும். செகண்ட் ஸ்டேஜ் அப்ளை ஆன்லைன் ஸ்டேஜில் உங்களோட 10th எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயிலு மற்றும் முகவரி பற்றிய டீட்டெயில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை போஸ்டிங் இருக்கோ அந்த எல்லா போஸ்டிங்கும் காமிக்கும். ஓபிசி கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்டிங்கு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ போஸ்டிங்கு, ஜென்ரல் கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்டிங்கு அப்படின்னு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க இல்லை எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்சி கேண்டிடேட்டுக்கு எந்தெந்த கிராமத்துலலாம் கால்ஃபார் பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதுக்கு போஸ்டிங் 1, 2, 3 அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த எஸ்சி கேண்டிடேட்டுக்கான முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 60 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுங்க. அதில் ஓபிசி கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியிலேயே வரீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். பேலன்ஸ் உள்ள நம்பர்ஸை போட்டுக்கோங்க. சேலரி டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிபிஎம்முக்கு 12,000லேருந்து 29,380 வரலும் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஏபிபிஎம் தக் சேவாக்கு 10,000லேருந்து 24,470 தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலயமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா, ஃபீமேல், எஸ்சி எஸ்டி, உமன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மற்றும் அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட்டு என்னைக்கு அப்படின்னா 15/7/2024 அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. முடிகிற டேட்டு 5/8/2024 அன்னைக்கு முடியுது. ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். பேமெண்ட் மோடும் ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் மற்றும் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட்டு மற்றும் SC/ST கேண்டிடேட் வந்துட்டு ஃபோட்டோவோட உள்ள கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.